அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடு பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோயினியை வந்து நம்ம ஹீரோ வழி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அதாவது அவங்களுடைய சொந்த நாட்டுக்காக வழி அனுப்பிச்சிருப்பாரு. பட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினியை அனுப்புறதுக்கு மனசில்லாம தான் அனுப்பியிருப்பாரு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நான் முழுசா உங்களுக்கு சொல்லலை. ஸோ இப்போ சொல்றாங்க ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி கேட்பாங்க, நீ மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, உன்னை எப்படிமா மறக்க முடியும், நீ தான் வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரில வந்த என் லைஃப்ல அப்படிம்பாரு. உடனே நம்ம ஹீரோயினியும் நான் ஒன்றும் தேவதெல்லாம் இல்லை, நானும் எல்லாரும் மாதிரி நார்மலா தரையில் இருக்கக்கூடிய பொண்ணு தான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன நீ தரையில் இருக்கக்கூடிய பொண்ணு, ஆனா எனக்கு நீ வானத்துல இருந்து வந்த ஒரு தேவதை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அங்க இருந்து நகண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ விட மனசு இல்லாம போய் பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஸோ இதோட தான் போன எபிசோட முடிச்சிருப்போம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க சவுத் கொரியால காட்டுறாங்க. நம்ம சவுத் கொரியால பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம ஹீரோயினுடைய கம்பெனில ஹீரோயினி இறந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டோலாம் வச்சு மலர் வளையம்லாம் வச்சுட்டானுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அங்க ஒரு 2 பேர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி மச்சான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம், 2 நாள் ஆச்சுல அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சும்மா கெத்தா அப்படி ஷூவோட சவுண்ட் கேக்குது. அதாவது ஹீல்ஸ் போட்டு ஒரு லேடி நடந்து வராங்க. யாருடான்னு பார்த்தா சும்மா மாசா வந்து நம்ம ஹீரோயின் தான் வர்றாங்க. ஆனா இந்த சீன் பாக்குறதுக்கு செம்ம மாசா இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எப்படி பாத்தீங்க, சாதாரணமான காஸ்டியூம்ல பாத்துருப்பீங்க. பட் இப்ப பாருங்க எப்படி ஒரு பிரீமியமான ஒரு காஸ்டியூம்ல எப்படி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு மாசா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிக்கிறாங்க. சோ அவங்க வந்து பார்த்துட்டு கண்ணாடி போட்டு வராங்க. சோ அதனால யாருக்குமே அடையாளம் தெரியல. ஃபர்ஸ்ட் அங்க வந்து பார்த்தோன்னே பார்த்து யாரா இது இவ்வளவு கேவலமான பிக்சர்ஸ் எல்லாம் வைக்கிறது, என் போட்டோ என்ன தெரியாது, போட்டோவே கிடைக்கலையா, சே மகா மட்டமான போட்டோ ஸ்டைலே நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சோ இன்னொரு எம்ப்ளாய் என்ன பண்றாரு அப்படின்னா ரைட் சைடுல வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து யார் யார் ப்ரே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு, சைன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி நோட் புக் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா குடு யார் யார் ப்ரே பண்ணிருக்காங்க பாப்போம் நான் இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னார் பண்ணிருக்காங்க பரவாயில்லையே இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. மேடம் யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படி கண்ணாடியை கழட்டினோம் தான் தெரியுது. மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்னடா அது செத்து போனவங்க திரும்ப உயிரோட வந்துட்டாங்களே அப்படின்னு. செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க உயிரோட வந்தா என்ன ஆகும், எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயினியும் சோ ஐ அம் கம் பேக் அப்படின்ட்டாங்க. நான் உயிரோட தான் இருக்கேன், திரும்ப வந்துட்டேன், என்ன எல்லாரும் ஆச்சரியமா இருக்கீங்களா, ஓகே நான் உயிரோட வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பு ஆஃபர் தரேன். என்ன அப்படின்னா இந்த வாரம் அதாவது நாளையில இருந்து நம்மளுடைய கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே 50% ஆஃபர் தர போறேன். சோ இது ரொம்ப குறுகிய கால ஆஃபர், ஒரு 1 வீக்குக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினியோட ஷேர் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும். சோ அது எல்லாத்தையும் திரும்ப ஏத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஹீரோயினி சின்ன விளம்பரம் மாதிரி கொடுக்குறாங்க. ஆமாங்க செத்து போனவங்க உயிரோட வந்து விளம்பரம் கொடுத்தா என்ன ஆகும், ரொம்ப வைரல் ஆகும்ல, அது மாதிரி வந்து நம்ம ஹீரோயினி வைரல் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சில விஷயங்களை சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க மூத்தாண்ணி உட்கார்ந்துருக்கு. என்ன அப்படின்னா இது நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு சிஓ போஸ்ட் வந்துட்டு இவ எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க வந்து உட்கார்ந்துருக்கா. அங்க இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்டையும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே வந்துட்டு பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சும்மா கெத்தா நீங்க வந்து நிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அப்படி கெத்தா வந்து டேய் நான் உயிரோட தான்டா இருக்கேன் அதுக்குள்ளேயே சிஓ ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா வந்து நீங்க நின்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோயினி அங்க இருந்து வருவாங்க. ஆக்சுவலி இங்க வந்து உள்ள வந்து அவங்க சிஓ போஸ்டிங் வந்து நான் தான் இனிமே வர போறேன், இங்க எல்லாமே நான் தான், அவ இறந்துட்டால அதுக்கப்புறம் இனிமே இந்த எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னிக்காரி அங்க இருக்கிற எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினுடைய அந்த பர்சனல் பிஏ எங்கிட்ட போன் பேசிட்டு வரும்போது அவங்களோட கூட இருக்கிறவர் அங்க பாருங்க பாரு அப்படின்னு டக்குன்னு பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு, பார்த்துட்டு டயத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி மிஸ்டர் ஹான் என்ன பாக்குறீங்க, என்ன ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டீங்களா, கை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க உண்மையிலே நீங்க தானா, உண்மையிலே நீங்க தானா அப்படின்ட்டு டப்புன்னு எல்லாத்தையும் கீழே போட்டு கட்டி பிடிச்சிறாரு அழுதுகிட்டு. நம்ம ஹீரோயினி சரி போதும் 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 ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கீங்கன்னா அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெத்தா உள்ள போறாங்க. இங்க வந்தோடனே எல்லாரும் பார்த்தோன்னே சாக்காராங்க, ஐயோ மேடம் மேடம் நீங்களா மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிடறானுங்க. ஓகே ஓகே ஒன்னும் இது பண்ண வேணாம், அப்புறம் எல்லாரும் என்னோட ஃபியூனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி, ஓகே நான் எல்லாத்தையும் பாத்துறேன், ரைட் அப்புறம் இன்னைக்கு காஃபி அது போக இன்னைக்கு லஞ்ச் எல்லாமே என்னோடது தான், நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது போக ஆமா இங்க என்ன நடக்குது, சிஇஓ செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னே எல்லாம் பதறிடுறாங்க. சரி எல்லாரும் போய் அவங்க ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொன்னோடனே திருச்சி ஓடுறானுங்க. நம்ம ஹீரோனி பாருங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனில பாஸா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க தலைதறிக்க. அப்படியே லேசா திரும்பி அவங்க அண்ணியாரை பார்த்துட்டு என்ன அண்ணியாரே அப்படின்னோடனே ஐயோ சாரா என்னமா எப்படி இருக்கு அப்படின்னா 10 அடி தள்ளியே நில்லுங்க, உங்களை மாதிரி ஆளெல்லாம் நான் 10 அடி தள்ளி தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா என்னது இது அப்படின்னோடனே ஒன்னும் இல்லம்மா நீ இல்லன்னு சொன்னனே கொஞ்சம் கம்பெனியை நல்லபடியா தூக்கி நிப்பாட்டுவே நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னோடனே நீங்க பிடுங்கின ஆணியெல்லாம் போதும் இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சோ இங்க இந்த விஷயம்லாம் நடக்கும்போது அங்க நம்மளுடைய ஹீரோ நிலைமை என்ன, ஹீரோயினி வந்துட்டாங்கல்ல, சோ அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. நம்மளுடைய ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஹீரோயினி கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு தனியா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதே நேரத்துல பசங்களும் தி மூன் ஆஃப் மூன் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே வர்றாங்க. வந்துட்டு அங்க இருக்கும்போது பேசுறாங்க, மச்சான் நேரம் போயிருப்பாங்கல்ல அவங்க அங்க போனோடனே அவங்களுடைய பழைய லைஃபுக்கு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாடா அப்படின்னோடனே நம்மள ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சா அந்த நாட்டுக்கு போய் பார்க்கணும்டா அப்படின்றானுங்க. இங்க நம்ம ஹீரோவோ தனியா வந்துட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு அவர் பாட்டுக்கு தனியா போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தனியா ஒரு இடத்துல போகும்போது நைட் நேரத்துல ஒட்டு கேட்கிற கருவி வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருந்தானே அந்த பையன்
பையன் வர்றான். நம்ம ஹீரோ முதல்ல சந்தேகத்துல யாராவது அப்படின்னு சொல்லி கண்ண எடுக்க போறாரு. சார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். என்னடா மேட்டர் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசினாதான் தெரியுது. என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த வாலெட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வாலெட்டை கொடுக்கணும் தான் வந்தேன் அப்படின்றான். என்னடா எனக்கு புரியலடா அப்படின்னோடனே அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறேன். ஆக்சுவலி இது படிச்சு பாருங்க அப்படின்னோடனே அவங்க அண்ணன் வந்து இவனுடைய பர்த்டேக்கு நம்ம கேப்டனுடைய பர்த்டேக்கு வந்து ஒரு விஷஸ் மாதிரி எழுதிருப்பாரு. அதை பார்த்துட்டு இது எப்படி உங்க கைக்கு கிடைச்சது, எங்க அண்ணன் உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே தெரியுமா, உங்க அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் காட்டுறானுங்க. என்ன அப்படின்னா இவனுடைய குழந்தைக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சிருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா மெடிக்கலுக்கு கூட்டு போவான். அங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா டே இங்க வந்து மருந்து இல்லடா, இந்த ஃபீவருக்கான மருந்தை வந்து வாங்கிட்டு வாடா அப்படின்றப்ப நாங்க இந்த மாதிரி மார்க்கெட்ல மருந்து வாங்கிட்டோம் அப்படின்றப்ப என்னது மருந்து வாங்கிட்டியா கொண்டு அப்படின்னு அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து மருந்தே கிடையாது, இது வெறும் ஜெல்லிடா ஃபேக்டா அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவான். அது மட்டும் இல்ல இப்போதைக்கு மருந்து இல்ல, முடிஞ்சா அந்த மருந்தை கொண்டு, அதுவும் இல்லாம இது மிலிட்டரி இதுல கிடைக்கும், நீ வந்து மிலிட்டரியில இருக்கையில முடிஞ்சா நீ அங்க கொண்டு போய் கேட்டு ஏதாவது பண்ணியா அப்படிமா. இவனுக்கு என்ன சொல்றதே தெரியாது. அவங்க ஒய்ஃப் வேற ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க பச்சை குழந்தைங்க, அந்த குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு தூரம் போராடுவாங்க. ஸோ இவங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து நீ எங்கேயும் போகல, நல்ல வேலை நான் வந்து நர்ஸை கூட்டம் மிலிட்டரி இதுல இருந்து மருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவரு கூட்டு வந்து இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஸோ அப்பா வந்து அவன் கையில் இருக்க பணத்தை கொடுத்து இந்தாங்க சார் இதை வாங்கிக்கோங்க, தயவுசெய்து என் குழந்தையோடைய உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நீங்க ஒரு அப்பாவா என்னால முடியாத விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனால முடிஞ்ச ஒரு காசை தர்றான். ஃபர்ஸ்ட் யோசிக்கிறவரு சரி ஓகேடா உனக்காக நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அப்பா அம்மா நீங்க கை குழந்தையா இருக்கிறப்ப இந்த மாதிரி எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க, எத்தனை தடவை உங்களுக்கு ஃபீவர் ஆனப்ப இது மாதிரி மருந்து மாத்திரைகளுக்காக அலைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கிறவங்க ஓகே, பணம் இல்லாத சாதாரண மிடில் கிளாஸோ இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோ அவங்களுடைய அப்பா அம்மால எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை குழந்தையா நீங்க இருந்தப்ப உங்களுக்காக உங்களுடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு அழுது இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு உங்களை பார்த்து பார்த்து இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோட அண்ணன் வந்து எப்படி இறந்தாருங்கிறத இப்பதான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா வில்லன் வந்து ஏதோ ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிருப்பான் போல இருக்கு. சோ அதை பத்தின எவிடன்ஸ் வந்து ஹீரோட அண்ணனுக்கு கிடைச்சிருது. சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஓகே நம்மளுடைய ஹையர் ஆபீசர்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல நின்று பேசும்போது இதை இவன் விட்டு கேட்கறவனும் கேட்கறான், அதே நேரத்தில் நம்ம வில்லனும் கேட்கறான். கேட்டுட்டு அவன் பிளான் பண்ணி கரெக்டா நம்ம ஹீரோட அண்ணனை போட்டு தள்ளிடுறான். சோ இங்க நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவன் வந்து ஒட்டு கேட்டிருப்பான். அது போக வந்துட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது இவனுக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட் இருந்திருக்கும். அதை வந்து அவன் ஒய்ஃப் எடுத்து கொடுப்பா. இந்த மாதிரி வந்து ஹீரோட அண்ணன் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துருப்பா. கொடுத்தோடனே பார்த்துட்டு அப்பதான் பாக்குறான் வாலெட் இருக்கு. வாலெட்னு எங்க வாலெட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலெட்டை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள அவன் கொடுத்த அதே பணத்தை அப்படியே வச்சிருப்பாரு. அது போக உள்ள ஒரு லெட்டர் இருக்கும். இந்த லெட்டரை தான் இவன் வந்து இவங்க தம்பிட்ட கொடுத்துருப்பான், நம்ம ஹீரோட்ட கொடுத்துருப்பான். சாரிங்க நான் ஒரு விஷயத்தை மாத்தி சொல்லிட்டேன், ஹீரோ ஒரு பர்த்டேக்கு அதை கொடுத்தாருன்னு சொல்லி இல்ல இவனோட பர்த்டேக்கு தான் கொடுத்துருப்பாப்ல. அதை இப்ப அவன் ஒரு இடத்துல தனியா உட்காந்து படிச்சும் பாக்குறான். ஹம்சுகி இங்க பாடுறா, ஒரு நல்ல வாலெட் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு பணம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் உனக்கு இந்த வாலெட் கொடுத்தேன். இந்த வாலெட்டோட லக்கு உன் கையில எப்பயுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும், நீ எப்பயுமே பணம் இல்லாம இருக்க மாட்டேன், இனிமே உனக்கு கஷ்டமே வராதுடா அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. சோ அதை படிச்சு பார்த்துட்டு ஓன்னு ஒரே அழுகிறான். சோ இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்ததை அப்படியே வந்து இங்கே சொல்றேன் நம்ம ஹீரோட்ட, இந்த மாதிரி இதை நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, பட் இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கான தைரியம் வந்திருக்கு, அதனாலதான் சொல்றேன். இந்த மாதிரி உங்க அண்ணன் இறந்தது எப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நம்ம வில்லன் தான் போட்டு தரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் போட்டு விட்டுறான். என்னை மன்னிச்சிருப்பா, என்னால வந்து உங்க அண்ணனை காப்பாற்ற முடியல, எனக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல நண்பன் அவர் மட்டும்தான், வேற யாருமே இல்ல, நான் உண்மையிலே அவரை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதுகிட்டே எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பையன் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உன்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டு, அது போக வந்து பாத்தீங்கன்னா அவர் அண்ணனுடைய வாட்ச், இது வந்து இவங்க தான் கிஃப்ட் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோ தான். சோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறான். கொடுத்து அந்த டேப் ரெக்கார்டு இருக்கிறத பாக்குறாருல, பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தெரியுது அவங்க அண்ணன் கடைசியா பேசினது, டேய் என் தம்பி வந்துட்டு கூடிய சீக்கிரம் இங்க வரப்போறான்டா, அவன் எனக்காக ஏதோ ஒரு சாங் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னான்டா என்னோட பர்த்டேக்கு. சோ நான் வந்து கேட்கலாம் ஆர்வமா தான் இருக்கேன், பாப்போம் வந்தோடனே போட்டு பாக்குறான் இருக்கான், எந்த அளவுக்கு வாசிக்கிறான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்திருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அண்ணன் வந்துட்டு தம்பிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணன் வந்து இறந்தார் அப்படிங்கிற செய்தி தம்பிக்கு போனா தம்பியோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஹீரோட மனநிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே உட்கார்ந்து ஓன அழுகிறாரு. சரி இப்ப நம்ம ஹீரோயினி இங்க வந்து சவுத் கொரியால வந்துட்டாங்க ஓகே, ஆனா இதே மாதிரி வடகொரியால இருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய லேடிஸ் கூட எல்லாம் பழகிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் லெட்டர் எழுதணும்ல அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வந்து ஏதோ வந்து எடுக்கிறக்காக வருவாங்க. அப்ப வந்து உள்ள ஒரு லெட்டர் இருக்கும், என்னன்னு படிச்சு பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி நான் உண்மையிலேயே வந்து சவுத் கொரியாவை சேர்ந்ததா, என்னுடைய பேரு சம்சுகி எல்லாம் கிடையாது, என்னுடைய பேரு சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க பதறிடுறாங்க, என்னடி இது இப்படி உண்மையாவா அப்படி இப்படின்னு போட்டு பதறாங்க. அப்புறம் நம்ம தான் வந்து அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. சார் இதுல இவங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய பேரை எழுதி எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, நான் சொன்ன அந்த கதைகளை நம்பினதுக்கு மிக்க நன்றி, அது மட்டும் இல்லாம வேற வழியே இல்லாம தான் நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்னேன், மத்தபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது, உண்மையாவே சொல்றேன், நான் அங்க இருந்த வரைக்கும் என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல நண்பர்களா தான் நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு ஒரு வேளை எப்பயாவது இங்க வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் சரிதான், நீங்க வாங்க, அதே நேரத்தில் நானும் உங்களை மறக்க மாட்டேன், நீங்களே என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தோன்னே அவங்களும் ஓரளவுக்கு சோகமாயிடுறாங்க. அப்படியே அவங்க அந்த இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோனி கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய எதிரி நாடு
நாட்டுல நீங்க போய் சிக்கும் போது அங்க ஒரு நல்ல மனிதர்களை நீங்க பாக்குறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்லபடியா உபசரிப்பு கொடுத்து உங்க கூட நட்பா வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நட்பை வந்து நீங்க மிஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு எதிரி நாடு, அது நட்பு நாடு கிடையாது. அங்க சர்வசாதாரணமா போக முடியாது. அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய அண்ணிமார்கள் 2 பேருமே இருக்காங்க. அதுவும் சின்ன நிலா, ஐயோ உனக்காக பாக்குறமேமா, நான் எவ்வளவு ப்ரே பண்ணி என்ன பண்ணு தெரியுமா, நல்ல வேளை நீ வீட வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல். நம்ம ஹீரோயின் முதல்ல அமைதியா இருந்தாலும், ஆமா எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க, உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னு, இல்ல அதை தான் ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் இறந்துட்டாங்க சொல்லி அவங்களுடைய மொத்த இதையும் இவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம்னு தான் பிளான் பண்ணிருந்தாங்க. பட் ரோட்ல தலையெல்லாம் மாறிடுச்சு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோனியோட அம்மா வர்றாங்க. 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஆக்சுவலி வந்துட்டு நீங்க உண்மையிலே என் மேல நம்பிக்கையா இருந்தீங்களா, நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்க என்னமா சொல்ற அப்படின்னு, ஆமா நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி எல்லாருமே எல்லாம் இது பண்ணும்போது நீங்களும் உங்க பசங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருந்தீங்கல்ல, அது மட்டும் இல்ல என்னுடைய கம்பெனி முதற்கொண்டு கொடுத்துடலாம் எல்லாம் பேசி முடிவு பண்ணிருந்தீங்க போல இருக்கு. என் வீட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க, நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்கீங்களா எல்லாருமே அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இந்த வீட்டுல அவங்க அம்மா மட்டும்தான் இவ எப்படியாவது திரும்ப வந்துருவா அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. பட் நம்ம ஹீரோயின் அது தெரியாம வந்து அவங்கள சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க அண்ணன்மாருங்க அண்ணிமாருங்க எல்லாம் கேக்குறாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு எல்லாமே கேக்குறாங்க. பட் இவங்க வந்து எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க சின்ன அண்ணன் வந்து கேள்வி கேட்பான். இல்லப்பா பிசினஸ் ட்ரிப்ன்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்து ஏன் வந்து அண்ணனை நீங்க சிஇஓ ஆகுனீங்க, எனக்கு புரியல, டெத் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அலோன் சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்கே வந்து அந்த அளவுக்கு பெருசா தெரியாதுப்பா, இப்பதான் தெரிய வந்தது அப்படின்றாங்க. அதே நேரத்துல சரி அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அப்பா சொல்றது உங்ககிட்ட முழுசா சொல்லல, நான் போயிருந்ததெல்லாம் உண்மைதான், பட் இவ்வளவு நாளா நான் வந்து அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துருந்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஓ அப்பதான் வந்து அவங்க சின்னனியும் ஓ அம்னீசியா வந்துருச்சு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதுதான் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி உனக்கு எல்லாமே நான் வந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வந்துச்சு, என்ன அப்படின்னா அப்படின்னு அவங்க அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி சொல்லுவாங்க, நீ இந்த இதை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால வந்து எல்லாமே மொத்தமா அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருச்சு, நானும் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ தங்கச்சி வந்ததுனால எல்லாமே அவங்க தானே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, அதனால அவங்க அண்ணன்மார்களுக்கு பிரச்சனை. இங்க இவங்க பேசி முடிச்சுட்டு அங்க போய் நம்ம ஹீரோனி ஜாலியா அவங்க வீட்டில் உட்காந்து அப்படி ஒயின் சாப்பிட்றது என்ன, குளிக்கிறது என்ன, ஜாலியா வந்து ஃபேஸ் வாஷ் பண்றது என்ன, அந்த மூஞ்சில இதெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே போய் தூங்க போகும்போது கூட நம்ம ஹீரோவோட பேரை சொல்லிடுறாங்க. சொல்லும் போது அப்பதான் அவங்களே ஃபீல் பண்றாங்க, ஆக்சுவலி நம்ம வந்து தனியா தான் இருக்கோம், ஹீரோ கூட இல்ல அப்படின்றதையும் ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தூங்க போயிடுறாங்க. தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு அவங்களால முடியல, ஏன்னா நம்ம ஹீரோவை மறக்க முடியாம இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அவங்க அண்ணனுடைய வாட்ச் என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னு பார்த்தா அவங்க அண்ணன் வந்து உள்ள வந்துட்டு அந்த மெமரி கார்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து போட்டு பார்த்து அது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுடைய அப்பாவுக்கு அனுப்பிச்சிடுறாப்ல நம்ம ஹீரோ. ஸோ அது இனிமே அவங்க அப்பா பாத்துக்குவாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் வந்து வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் செக்யூரிட்டி பிடிச்சி சார் உங்களோட ஐடியை காட்டுங்க அப்படின்னப்ப நான் என்னோட பாஸ்போர்ட்டை ரூம்ல விட்டு வந்துட்டப்பா எடுத்துட்டு வரல அப்படின்னு. சரி வாங்க அங்க போவோம் அப்படின்னு. எதுக்குப்பா அப்படின்னு ஒன்னும் இல்லை, இங்க ஒரு சஸ்பென்ஸா ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்ல, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இது பண்றோம் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோனியான மிங் வந்துடுறாங்க. வந்துட்டு ஏ அல்பிரிட்டோ எப்படா இருக்க, எங்கடா போய்கிட்டு இருக்க, உனக்கு நான் கால் பண்ண ஏன்டா கால் எடுக்கல அப்படின்னு அப்படின்னு அவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்துல நம்ம மிங்கோட அப்பா வந்துடுறாரு. வந்து பார்த்துட்டு என்னம்மா இதான் நீ சொன்ன உன் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாப்பா நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொன்னோன்னே ஏ ஹாய் அப்படின்னு கையை கொடுக்குறாரு. கையை கொடுத்து எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட வந்தவங்க பயந்துறாங்க, ஏன்னா இவர் ஒரு ஹையர் ரேங்க் ஆஃபீஸர்ல அப்படின்னு. சரி என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்ல சார் சும்மா ஐடி செக் பண்ணலான்னு போனோம், நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு. ஆமா ஆமா இது என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஓகே சார் நாங்க போறோம் சார் அப்படின்றாரு. இதுல என்ன கூத்துனா 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சுத்தி எல்லாரும் இருப்பாங்க, அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் வந்து இப்பதான் கிரியேட் ஆகுது போல இருக்கு. அப்பதான் வந்து தனியா கூட்டு போய் பேசுறாரு நம்ம செகண்ட் ஹீரோ. ஆமா நீ உண்மையிலே எனக்கு கால் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் உண்மையிலே தான் கால் பண்ணேன், உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா இல்ல அன்னைக்கு நீ தான் என்னை வீட்டில் விட்டேன்னு அம்மா சொன்னாங்க, ஸோ அதனால தான் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. ஆமா அன்னைக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த மறந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு. அன்னைக்கு நீ என்னென்ன சேட்டை பண்ண தெரியுமா அப்படின்னு. சரி விடு என்னமோ புதுசாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் அதனால அப்படி ஆகி போச்சு அப்படின்னு. ஓ ஆனால் இருந்தாலும் நீ பண்றது எல்லாமே அழகா தான் இருக்கு அப்படின்றாரு. ஓ உண்மையாவா அப்படின்னு. ஆமாமா அன்னைக்கு நீ பண்ண விஷயங்கள்லாம் நல்லா அழகா தான் இருந்துச்சு, கியூட்டா, பட் இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னு. உனக்கு நடத்துக்கு இருந்த கல்யாணம் நின்று போனது எல்லா விஷயத்தை பத்தி என்கிட்ட நீ சொன்ன அப்படின்னு. இல்லையே நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் சொன்னா ஞாபகம் இல்லையே அப்படின்னு. இல்ல ஆல்ரெடி நீ சொல்லிட்ட எல்லாத்தையுமே மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு டக்கு நான் கண்ணத்தை பிடிச்சி உண்மையை சொல்லி நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனா அப்படின்னு. ஆமா நீ உண்மையிலே எல்லாத்தையுமே சொல்லிட்ட அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு. தாராளமா தெரியும். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி தப்பிக்கிறதுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் கேட்டுப்பாரு, இங்க பாரு உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூலமா ஹெல்ப் கேட்டு அவன் தான் கார்ல போய் ஒரு இடத்துல டிராப் பண்ணி எல்லாம் இது பண்ணியிருப்பான். ஸோ அதனால எல்லாத்தையுமே ஹீரோ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்பதான் இவங்கள ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணும்போது இங்க பாரு ஃபீல் பண்ணாத, ஆக்சுவலி அது உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தானே அப்படின்னு. ஆமா அப்படின்றா. இங்க பாரு இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஒன்னு சேருமான்னு சொல்லவே முடியாது, ஒரு சிலருக்கு தான் ஒன்னு சேரும். ஸோ உனக்கு வந்து ஒன்னு சேரலாம். ஆனா நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா, ஹீரோ உன்னைய விட அந்த பொண்ணு மேல சாரா மேல தான் அதிகமா லவ் வச்சிருந்தான்
அப்படிங்கிறான். ஏதாச்சும் சொல்ற அப்படின்னே, ஆமா அவளுக்காக வந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணி எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்தான் தெரியுமா அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசிப்பாரு, அவனுக்கு உன் மேல லவ்னு ஒன்று வந்திருந்தா இந்நேரம் வந்து அந்த பொண்ணுக்காக ரிஸ்க் எடுத்திருப்பானா, உன்னைய மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான், உனக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்றான். ஸோ ஒரு வழியா நம்மளுடைய செகண்ட் ஹீரோனியான மிங்க வந்து மைண்டை டோட்டலா மாத்தி விட்டாப்ல நம்ம ஹீரோ, செகண்ட் ஹீரோ. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்மளுடைய வில்லனை காட்டுறாங்க. கோர்ட்ல ஆல்ரெடி நம்ம வில்லனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை வச்சு அங்க வந்து நம்ம ஹீரோவும் ஒரு சில எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கவே அதை வச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து வில்லனுக்கு எதிராக வந்து ப்ராசிக்யூட் பண்றாப்ல. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வில்லன் வந்து ஆக்சுவலி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அந்த ப்ராசிக்யூட்டர் அங்க இருக்கிற ஜட்ஜ் கேட்கறாங்க, ப்ராசிக்யூட்டர் நீங்க உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லலாம் அப்படின்னு. சார் இந்த மாதிரி வந்து இவர் 11 பேரை கொண்டிருக்காரு, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, அதே நேரத்தில் இவர் ட்ரக்கையும் வந்து கடத்திருக்காரு, இது தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோவோட அண்ணனான கேப்டன் ராய் ஹங்பின் அப்படிங்கிறவரை இவர் கொண்டிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்றாப்ல. சோ இதை வந்து நம்மளுடைய வில்லன் வந்து மறுக்க ஆரம்பிக்கிறான். சார் இல்ல சார் இவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே, ஓகே இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு, இதை வந்து கேப்டன் ராய் கொடுத்தாரு அப்படின்னு, ஓகே விக்டிம் நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி வராரு. உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா சும்மா வந்து அப்படி கேட்டு இது பண்ண முடியாதுல, அதனால கேட்கறாங்க. கேட்டோன்னே அவர் வந்து இது எங்க அண்ணனுடைய வாட்ச்ல ஒரு மெமரி கார்டில் இருந்தது, எங்க அண்ணன் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தாரு, பட் he was a death, அவர் வந்து கொன்னதே இவன் தான் அப்படிங்கறது சொன்னோன்னே இவன் வந்து இல்ல அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் சார், இவன் வந்து பொய் சொல்றா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய டிரைவர்கிட்ட கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறாங்க. சோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருடைய சட்ட பாக்கெட்ல இருந்து ஆல்ரெடி வந்து நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு சின்ன பிளேட் மாதிரி எடுத்திருப்பாரு, அதை காட்டி சார் இந்த மெட்டீரியல் பாருங்க, இது வந்து இருக்கலே ஹை குவாலிட்டி மெட்டீரியல், இந்த மெட்டீரியலை இவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா சவுத் கொரியால இருந்து இறக்கி இங்க வந்து இதை பில்ட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக்குக்கு முன்னாடி தேவையே இல்லாம ஆட்களை கொல்லணும் ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெசிபிக்கா இன்ஜினியரிங் இதுல வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றான். இருந்தாலும் நம்ம கோர்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஜட்ஜ் எல்லாம் சப்பி இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதிரி இரும்பு வச்சு இது பண்றதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது அப்படின்னு. சார் நீங்க அதை மட்டும் பார்க்காதீங்க, அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே ரஷ்யன் அக்கௌண்ட்ல இருந்து இவனுக்கு பணம் வந்திருக்கு, அங்க வரைக்கும் ட்ரக் கிடைச்சிருக்கான், இவன் ஃபுல்லாமே ரஷ்யன் இதுக்கு தான் ஃபுல்லாமே கடத்திருக்கா அப்படிங்கறதையும் சொல்லிடுறான். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த நேரத்தில் அவன் வந்து காட்டு கத்திக்கிருக்கான் நம்ம வில்லன், இல்ல இவன் வந்து போய் சொல்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம மிங்கோட அப்பா வந்து ஏதோ ஒன்று சொல்றாரு, அதை கேட்டோன்னே அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இதை வந்து லைஃப் டைம் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. சோ அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அங்க இதை வந்து கொடுத்தோன்னே அவனு போட்டு கத்துவா, நீங்க வந்து இது பண்றீங்க அது பண்றீங்க அப்படின்னா, டேய் உனக்கு ஆர்டிகல் 16 படி பார்த்தா அப்படின்னா இந்த கிரிமினலுக்காக உனக்கு வந்து இந்த இதை கொடுத்துறோம் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்ல நீங்க சாகிற வரைக்கும் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டரும் கொடுத்துறாங்க. இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆன அவன் நம்ம ஹீரோ போய் அடிக்க போயிடறான். அப்ப அங்க இருக்க சுத்தி இருக்கக்கூடியவங்க தான் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதே நேரத்தில் வில்லனை அரெஸ்ட் பண்ணி அதாவது வந்து அந்த ஜெயில போறதுக்காக கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வில்லனோட கையாட்கள்லாம் அதே ட்ரக்ல வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம வில்லனை காப்பாத்தி கூட்டு போறானுங்க. தப்பிச்சு போன நம்ம வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு நேரடியா போன் அடிச்சு, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் ஆளை நீ சவுத் கொரியா தான் அனுப்பிச்சு வச்சிருக்க, அதே சவுத் கொரியாவுக்கு நான் போறேன்டா, போய் அவளை தேடி பிடிச்சு கொல்றனா இல்லையா பாடுறா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுறான். சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாப்ல, என்ன பண்றது தெரியல, தனியா வந்து நிக்கிறாரு. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியால நம்மளுடைய ஹீரோயினியும் அவங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ற மாதிரியே காட்டுறாங்க. பட் யாருன்னு தெரியல. அதுக்குள்ள 2 செக்யூரிட்டி வந்து மேடம் நாங்க வேணா கூட வரட்டா அப்படின்னு, அதெல்லாம் வேணாப்பா நான் இப்பதான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறேன், நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோனி கிளம்பி போறதை யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க, மேபி வில்லனா கூட இருக்கலாம். அதே நேரத்தில் இங்க வந்து நம்ம ஒட்டு கேட்கிற பையன் இருக்கான்ல, அவனை வந்து ஒருத்தங்க கேட்கறான், சார் உங்களுக்கு பாக்குறக்கா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. இவனும் போய் பார்க்கறான், பட் ஃபேஸ் யாருன்னு காட்டல. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பசங்க 4 பேர் இருந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் யாரோ ஒரு போலீஸ் டீம் மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியல. பட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க கன் பாயிண்ட்ல. சோ இதே நேரத்தில் இங்க நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க வந்து தூக்கம் வராம இங்கிட்ட அங்கிட்டுமா உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குறாங்க, சார் தூக்கமே வரலடா, வெளியே எந்திரிச்சு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஜாலியா தெருவோரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க தூக்கம் வராம. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினி மிஸ் பண்றாங்க. சோ அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க, சார் இதுதான் லவ்வா, இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன், இந்த லவ் போய் அவன் மேலேயா வரணும், ஏன் தான் இப்படி கடவுளை என்னை பாடா படுத்துறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் ஒரு புரியாத புதிரா இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போவாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி இப்படி புலம்பிக்கிட்டு தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஸ்டன் ஆகி நின்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் நார்த் கொரியால இருந்தவன் பொசுக்குன்னு பார்த்தா சவுத் கொரியால இருந்தா எப்படிங்க இருக்கும், அது மாதிரி தாங்க இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்படி வந்தாரு என்ன ஏது எதையுமே காட்டல. ஆனா நம்ம ஹீரோயினி முன்னாடி வந்து நின்னு ஹீரோயினி அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே கேக்குறாங்க, உண்மையிலே நீதானா அப்படின்னோடனே, நான் தான் வந்திருக்கேன் உண்மையிலே அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் பார்த்த வாக்குல இருக்காங்க. அப்படியே ஸ்டன் ஆகி போய், உண்மையிலே சொல்றேன் உங்களால பார்க்க முடியாத உங்களுடைய காதலை திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபீலை கொடுத்துருப்பானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த வெப் சீரிஸ்ல ஒவ்வொரு சீன் எல்லாம் சும்மா நல்லா செதுக்கி இருப்பாங்க. சோ அதே நேரத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணது, அப்புறம் நம்ம அந்த ஒட்டி கேட்கிற பையனை அரெஸ்ட் பண்ணது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காப்ல. இங்க பாருங்கடா, என் பையன் வந்து சவுத் கொரியா போயிருக்கான், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவனை போய் பத்திரமா அங்க இருந்து இங்க கூட்டு வரணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சோ ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. இவங்க சவுத் கொரியா போறாங்களா, அங்க போய் நம்ம ஹீரோவை எப்படி காப்பாத்துறாங்க, நம்ம ஹீரோ
ஹீரோ எப்படி நம்ம ஹீரோனை காப்பாத்துறாங்க அப்படிங்கறத இனிமே சுவாரஸ்யமா பார்க்க போறீங்க. சோ இன்னமும் நல்ல நல்ல சுவாரஸ்யமா இந்த எபிசோட்ஸ்லாம் போகும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வரல. சோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா நம்மளுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிரும். சோ எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.